ஸோ லாஸ்ட் இயர் 193 கட் ஆஃப் கிடைச்சது. இந்த இயர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 194.5 தான் கிடைக்கும். 192 லாஸ்ட் இயர் என்னென்ன காலேஜஸ்லாம் கிடைச்சிருக்கோ இந்த இயர் வந்து அவங்களுக்கு 195.5 கட் ஆஃப் இருக்கவங்களுக்கு தான் அந்த காலேஜஸ் வந்து காலேஜ் கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு மூவ் ஆயிருவீங்க. ஸோ டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 190 200 கட் ஆஃப் வரைக்கும் ஸோ லாஸ்ட் இயர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, இந்த இயர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எந்த மாதிரியான காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆக போகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வந்து ஒரு கட் ஆஃப்லையும் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது அந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் இயர் வந்து 65 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 141 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதாவது யாரெல்லாம் சிஜி கேம்பஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு இந்த சாய்ஸஸ் இருக்குது. அதனால் வருத்தப்பட வேணாம். உங்களுக்கு சிஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என் அண்ட் பிஎஸ்சி இருக்குது. ஸோ இதில் 4 ஏதாவது ஒரு கேம்பஸ் கிடைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 199 ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 386 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 700 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4 காலேஜஸோட மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது பிசி அண்ட் எம்பிசி அண்ட் ஓசி, எஸ்சி, எஸ்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். 198 கட் ஆஃப் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீட்ஸ். 197 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 1400 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2500 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே கூட இருக்காங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 197 கட் ஆஃப்க்கு மேலே 1000 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்காங்க. 196 கட் ஆஃப்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2100 தான் இருந்தாங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3700 இருக்காங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே கூட இருக்காங்க. 195 கட் ஆஃப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2800 தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இருந்தாங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 5200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இயர் இருக்காங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட இருக்காங்க. நெக்ஸ்ட் 194 கட் ஆஃப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் இருந்தாங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 6800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் இருக்காங்க. 193 கட் ஆஃப் மேலே செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4700 தான் லாஸ்ட் இயர் இருந்தாங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 8400 ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் 193 கட் ஆஃப் கிடைச்சது. இந்த இயர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 194.5 தான் கிடைக்கும். ஸோ 1.5 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 192 கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா 5900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 195 கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த இயர் கிடைக்கும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் 2.5 கட் ஆஃப் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ 192 லாஸ்ட் இயர் என்னென்ன காலேஜஸ்லாம் கிடைச்சிருக்கோ இந்த இயர் வந்து அவங்களுக்கு 195.5 கட் ஆஃப் இருக்கவங்களுக்கு தான் அந்த காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ 2.5 கட் ஆஃப் வந்து இதுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 191 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7240 ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து கிடைச்சிருக்கு. இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 193.5 இருந்தால் உங்களுக்கு இந்த இயர் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ 2 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ 190 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 8800 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 13000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த இயர் லாஸ்ட் இயர் வந்து 190க்கு எந்த காலேஜஸ்லாம் கிடைச்சதோ இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 193க்கு அந்த காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும். லாஸ்ட் இயர் 190 கிடைச்சது, இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 193 கிடைக்கும். 190க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 கட் ஆஃப் வரைக்கும் ஆவரேஜா 2.5, 1.52 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 190க்கு மேலே இருக்கக்கூடிய அனாலிசிஸ். 195 இருந்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் இயர் 193, 192 கிடைச்ச காலேஜஸை எய்ம் பண்ணுங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தாராளமாக அதிகமான சாய்ஸ் லிஸ்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த இயர் அதிகமான சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகும். இல்லைனா காலேஜ் அலாட் ஆகாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு மூவ் ஆயிருவீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மூவ் ஆனீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி இருக்க குவாலிட்டியோட கம்மியான குவாலிட்டியான காலேஜஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டில் வரும். இந்த வீடியோ டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.